இந்த கார்னர் பென் வந்து 2 வெயிட் டிவிஷன் தாண்டி அவர் கிறிஸ் யூபங்க ஃபைட் பண்ண வராரு. அதாவது 10 கிலோ கெயின் பண்ணி கார்னர் பென் இஸ் ஃபைட்டிங் கிறிஸ் யூபக். இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு ஃபைட்டர் வந்து இது வெயிட் கெயின் பண்ணும்போது இந்த ஃபைட்டரோட ஸ்பீடு வந்து அடி வாங்கும். எல்லா ஃபைட்டர்ஸ்க்குமே அப்படியா கேட்டிங்கன்னா இல்லை, டிபெண்ட்ஸ். பட் ஓவராலாக ஒரு ஸ்பீடு வந்து அடி வாங்கும். பட் இந்த ஃபைட்டரில் கார்னர் வந்து ஸ்பீட் அட்வான்டேஜாக எடுக்க முடியுமா, வெயிட் கெயின் பண்ணனால ஸ்பீடு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமாங்கிறது இந்த ஃபைட்டில் தான் நமக்கு தெரியும். கிறிஸ் யூபங்க் அவர் வந்து சூப்பர் மிடில் வெயிட்டில் ஃபைட் பண்ணுற ஒரு ஃபைட்டர். அவர் வந்து இப்போ கேட்ச் வெயிட், இந்த ஃபைட் வந்து கார்னர் பென் விஎஸ் கிறிஸ் யூபங்க் ஜூனியர் வந்து ஒரு கேட்ச் வெயிட் ஃபைட். ஸோ கிறிஸ் யூபக் ஜூனியர் வந்து பொதுவாக அவங்க வந்து 76 கிலோவில் அவர் வந்து ஃபைட் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோ அவர் வந்து குறைக்கணும். பார்த்துக்கோங்க, 5 கிலோ குறைக்கணும். ஸோ அப்படி ஒரு ஃபைட்டர் வந்து வெயிட்டை வந்து குறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பவர் வந்து குறையும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஒரு ஃபைட்டர் வந்து வெயிட்டை கெயின் பண்ணிட்டா அந்த ஸ்பீடு வந்து ஒரு மைனஸாக இருக்கும். பட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபைட்டர். பட் அதுவே வெயிட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பவர் வந்து ரொம்ப அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் கட்டிங் பண்ணும்போது இந்த ஃபைட்டருக்கு ஹெல்த் பயங்கர டேமேஜ் ஆகும். ஃபைட் பண்ணும்போது கூட என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட் கட்டிங்னா அந்த சதை இருக்காது. ஸோ அந்த பாக்ஸிங்கிறது ஃபுல்லாக யூஎஃப்சி மாதிரி கிடையாது. பாக்ஸிங் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த பாடி பஞ்ச் கூட இல்லை, 90% ஹெட்டில் தான் அடி வாங்குறாங்க இல்லையா. அப்போ அடி வாங்கி அந்த சதை இல்லாதப்ப அந்த வெயிட் கட்டிங் பண்ணுறதுனால அந்த பிரெயின் டேமேஜ் வரும். ஸோ அதான் அந்த வெயிட் கட்டிங் ஒரு பெரிய இது. கிறிஸ் யூபங் ஜூனியரோட அப்பா கூட அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார். இது மாதிரி இந்த ஃபைட் வந்து நடக்கக்கூடாது, இது வந்து ஒரு ராபரி, இது வந்து கிறிஸ் யூபக் ஜூனியர் வந்து இந்த ஃபைட்டை அப்செட்டே பண்ணக்கூடாது இந்த வெயிட் டிவிஷனில், இஸ் ஹெல்த் வைஸில் வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படி இப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பட் கிறிஸ் யூபக் ஜூனியர் இந்த ஃபைட்டை வந்து அப்செட் பண்ணுறாரு. இதில் ஏன் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இந்த ஃபைட்டுக்கு பயங்கர ஹைப் இருக்கு, பயங்கர ஹைப் இருக்கு. ட்ராஷ் டாக்கு, யூபக் ஜூனியர் வந்து எக்கை வச்சு ஸ்லாப் பண்ணுறாரு. ஸோ பயங்கர பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, இந்த மேட்ச் ஒஃபீஷியலாக 3 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஷெட்யூல் ஆச்சு. அக்டோபர் 2022 அன்னைக்கே ஷெட்யூல் ஆச்சு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கார்னர் பென் வந்து இந்த ட்ரக் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவாக அவர் வந்து டெஸ்ட் ஆகுறாரு. ட்ரக் டெஸ்ட்னா என்ன ஒன்றும் இல்லை, அந்த அந்த டெஸ்டோஸ்ட்ரோன் பூஸ்ட் பண்ணுற மாதிரி கிளமோஃபின்ங்கிற ஒரு ட்ரக்கை வந்து அவர் எடுத்தனால அந்த பாசிட்டிவ் டெஸ்ட் வரனால அந்த ஃபைட் வந்து நடக்காமல் போகுது. பொதுவாக பாக்ஸர்ஸ் வந்து அதை எடுப்பாங்க. டெஸ்டோஸ்ட்ரோன் ஏன் பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வெறும் பவருக்கு கிடையாது. டெஸ்டோஸ்ட்ரோன் எதுக்கு பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மசில் ரிகவரி, அது மட்டும் இல்லாமல் என்ஹான்ஸ் எபிலிட்டின்னு அப்படின்னா அதில் அந்த இந்த சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஃபைட்டருக்கு வந்து இந்த ரியாக்ஷன் டைம் ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்டோஸ்ட்ரோன் அதிகமாக இருக்கும்போது ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி. ஸோ தட் இஸ் வை நீ ஜிம்முக்கு போய் ஒரு வெயிட் நீ லிஃப்ட் பண்ண அப்படின்னா ஒரு ஃபீலிங் வருது தெரியுமா, அதுதான் டெஸ்டோஸ்ட்ரோன். யூ ஃபீல் லைக் சூப்பர் சூப்பர் ஹியூமன் மாதிரி. ஸோ வயசாக இந்த போன் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து வீக் ஆகும். ஸோ டெஸ்டோஸ்ட்ரான்ங்கிறது அத்லீட்ஸுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்டெம் செல்ஸ்லாம் இருக்குன்னு நிறைய சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நான் அவ்வளோவா ரிசர்ச் பண்ணதில்லை. மைக் டைசன்லாம் பார்த்தீங்கன்னா ஜேக் பாலோட எப்படி ஃபைட் பண்ணுறாரு, ஏன் ராய் ஜோன்ஸ் ஜூனியரோட எப்படி ஃபைட் பண்ணுறாரு, ஸ்டெம் செல்ஸ் எடுத்து தான். ஸோ அது வந்து ஒரு ரீஜெனரேட்டிவ் டெக்னிக் மாதிரி. அந்த பழைய செல்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு புது செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணுவாங்க, அதான் ஸ்டெம் செல்ஸ். ஸோ அதனால கார்னர் பென் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காருங்க, அப்படியே மிருகமாக இருக்காருல்ல கார்னர் பென். இட்ஸ் லிட்ரலி அ வெல்டர் வெயிட். அவர் வந்து மிடில் வெயிட் ஒரு கேட்ச் வெயிட்டுங்கிற ஒரு ஃபைட்டில் வராரு கிறிஸ் ஈவக் ஜூனியரோட. ஸோ அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒஃபிஷியலாக இந்த ஃபைட்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டைலிஸ்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ் யூபக் ஜூனியருக்கு நிறையவே அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ் யூபக் ஜூனியர் வந்து ஒரு ராய் ஜோன்ஸ் ஜூனியர் மாதிரி ஃபைட்டர். ராய் ஜோன்ஸ் ஜூனியர் இவரை ட்ரெயினும் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 34 வின்னு, 25 நாக் அவுட், அதில் 3 லாஸு, ஒரு நாக் அவுட். லைன் ஸ்மித்துங்கிற ஒரு ஃபைட்டர் வந்து நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா ரீச் அட்வான்டேஜ் இருக்குது,
ஹைட் அட்வான்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட். இந்த ஃபைட்டருக்கு வந்து ஒரு பயங்கர ஸ்பீட் இருக்கு. எப்படி ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோப்ரா ஸ்டைல். இந்த கிக் பாக்ஸிங்கில் வந்து ஹெட் இந்த சின்ன கவர் பண்ணாமல் ஃபைட் பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து கோப்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு பாபி கிரீன் தெரியும்ல, யூஎஃப்சியில் அவர் வந்து சின்ன கவரே பண்ண மாட்டார். ஸோ நிறைய ஃபைட்டர்ஸு அந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சில டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சின்ன கவர் பண்ணாமல் ஃபைட் பண்ணி அது வந்து ஒரு அளவில் ஒரு இந்த இன்னொரு ஃபைட்டர், அந்த எதிரில் இருக்க ஃபைட்டர் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நாக் அவுட்டாக அப்படி இப்படி பண்ணி ஜெயிச்சிருவோம். பட் கிறிஸ் யூபங் ஜூனியர்னால அந்த இதை பஞ்சஸை வந்து டாட்ச் பண்ண முடியுது. இந்த டைசன் ஃபியூரி மாதிரி வேற லெவலில் டாட்ச் பண்ண முடியுது. என்னால் வந்து வீடியோ ப்ளே பண்ண முடியாது, பிகாஸ் காப்பி ரைட்னால அதை வந்து எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் பாருங்கள். கிறிஸ் யூபங் ஜூனியர் வந்து பயங்கர ஹெட் மூவ்மெண்ட்டு, பாடி மூவ்மெண்ட்டு, அந்த பஞ்சஸ் வந்து பயங்கரமாக டாட்ச் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கோப்ரா மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ரைக்கிங் காம்பினேஷன்ஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட தோத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியம் ஸ்மித். சம ஃபைட் இது ஆக்சுவலி. லியம் ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நல்லா ப்ரெஷர் கொடுத்து அவரை வந்து நாக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரீமேட்ச் ஃபைட்டில் கிறிஸ் யூபங் ஜூனியர் நல்லா ஒரு ஸ்டைலிஸ்டிக்கலி மேட்சை ப்ளே பண்ணி டிசிஷன் போய் ஜெயிக்கிறாரு. ஸோ வேர்த்தியான ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்லுவேன். இப்போ கார்னர் பென் இஸ் வெரி சிமிலர் டு லியம் ஸ்மித். இந்த ஃபைட் இருக்கு தெரியுமா? ஸோ இந்த ஃபைட்டு இஸ் வெரி சிமிலர் டு இட். லயம் ஸ்மித்துங்கிற ஒரு ஃபைட்டர் ஓட ஸ்டைலு, கார்னர் பென்னோட ஸ்டைல் வெரி சிமிலர். ஸோ கார்னர் பென் வந்து ஒரு ஷீல்ட் அண்ட் ஸ்வாட் மாதிரி ஒரு ஃபைட்டர். அதாவது 300 இது பார்க்குறீங்களே, அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஷீல்டு. அந்த இன்னொரு ஃபைட்டர் எதிரில் இருக்கவங்க அட்டாக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பியரை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஆக்யூரேட்டாக. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலு கார்னர் பென். ஸோ ஷீல்ட் அண்ட் ஸ்வாட், அதாவது கவர் பண்ணிட்டு லுக் ஃபார் ஓப்பனிங் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ். ஸோ கார்னர் பென் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அந்த ரிசர்வாக அவரால் அட்டாக் பண்ண முடியுது. ஆனால் கிறிஸ் யூபக் ஜூனியர் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரா பேக்கன்ஸாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஃபைட்டர். அது மட்டும் இல்லாமல் இஸ் வெரி வெரி ஸ்மார்ட்.
அதுதான் இந்த ஃபைட்டரோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த இந்த ரெண்டு ஃபைட்டர்ஸுமே எப்படின்னா, ஒரு ஃபைட்டர் வந்து பயங்கர ஸ்டிஃப், அட் த சேம் டைம் எக்ஸ்ப்ளோசிவ். இன்னொரு ஃபைட்டர் பயங்கர ஒரு டான்சர் மாதிரி, பட் பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ். ரெண்டு பேருமே சொல்ல போனா எக்ஸ்ப்ளோசிவ், அதான் சொல்ல வரேன். ஸோ கானர் பென் வெஸ் கிறிஸ் ஆலிகிரி, இவர் வந்து இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட்டரை வந்து ரோப்புக்கு தள்ளி விட்டு, இந்த ப்ரெஷர் மூலமா தள்ளி விட்டு காம்பினேஷன்ஸ் கொடுத்து அவர் நாக் அவுட் பண்றாரு. ஸோ கிறிஸ் பென் இஸ் ரியலி குட். இந்த பிசிக்கலி ஒரு நல்ல ஒரு வெயிட் டிவிஷன் இருக்கு. இந்த கேட்ச் வெயிட்டிங்கிறது ஒரு டிவிஷன் கிடையாது ஆக்சுவலி. இது வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுதான். பிகாஸ் வெல்டர் வெயிட், மிடில் வெயிட், சூப்பர் மிடில் வெயிட் அப்படிதான் இருக்குங்கிறது. கேட்ச் வெயிட்டிங்கிறது ஒரு அன்அஃபிஷியலான ஒரு வெயிட் கேட்டகரி. பட் கிறிஸ் பென் பார்த்தீங்கன்னா இஸ் ரியலி குட், இஸ் ரியலி குட். பாருங்களேன் பிசிக் பாருங்களேன். ஒரு சில டைம் வந்து ஒரு சில ஃபைட்டர்ஸ் வந்து பிசிக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. பட் கானர் பென்னோட பிசிக் வந்து பயங்கரமாவே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு லைன் மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் அதாவது ஸ்லாப் பண்றாரு. ஸோ இது மைக் டைசன் வியஸ் எவாண்டர் ஹோலிஃபீல்ட். இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த ரேஜ் பாத்தீங்களா, இந்த மைக் டைசன் இந்த எவாண்டர் ஹோலிஃபீல்ட் வந்து ஹெட் கிளாஷ் பண்ணி மைக் டைசனை கோவப்படுத்த வச்சு, அவர் வந்து மைக் டைசன் வந்து இந்த இயரை வந்து பைட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ரேஜ் சொல்ற அந்த பாக்ஸர்ஸோட அந்த ரேஜ் பாத்தீங்கன்னா, அது மைக் டைசனோட ரேஜ்லாம் தனி யூனிக்கான ஒரு ரேஜ். பா, எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆள் மைக் டைசன்லாம். ஸோ அவர் சொல்லுவார் இந்த இது இன்டர்வியூவில், நீங்க ஏன் வந்து எவாந்தர் ஹோலிஃபீல்டோட இயரை வந்து இது பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து அவர் சொல்லுவார், எவாந்தர் ஹோலிஃபீல்டு இயரை பைட் பண்ணதை தப்பிச்சாரு. ஐ வாஸ் ட்ரைங் டு பைட் இஸ் த்ரோட். சங்க கடிச்சிருந்தா இந்த உயிரோடு இருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு மைக் டைசன் இஸ் மைக் டைசன், இந்த ரேஜ். ஸோ இது இந்த ஃபைட் வந்து கிறிஸ் ஈபக் ஜூனியர் விஎஸ் கானர் பென்னுங்கிற ஃபைட் வந்து எப்போ, April 27 காலையில், விடிய காலையில் 1:30 AM ஒஃபீஷியலாக ஷெடியூல் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபைட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சூப்பரான ஒரு ஃபைட் மேட்சப். ஏன்னா ஸ்டைலிஸ்டிக்கலி நல்ல ஒரு மேட்சப். நான் சொன்ன மாதிரி கிறிஸ் ஈபக் ஜூனியர் ஒரு நல்ல ஒரு ராய் ஜோன்ஸ் ஜூனியர் மாதிரி ஒரு ஒரு டான்சர் மாதிரி விளையாண்டு நாக் அவுட் பண்ணுற ஆளு. கார்னர் பென்னு ஸ்டிஃபா ஷீல்ட் அண்ட் ஸ்வார்டு மாதிரி ஃபைட் பண்ணுற ஒரு ஃபைட்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைட்டர் வந்து வெயிட் கெயின் பண்ணும்போது பவர் வந்து பவர் இல்லை, ஸ்பீடு கம்மியாகும்னு சொன்னேன்ல. அதுக்கு பெரிய ஒரு இது வந்து ஜான் ஜோன்ஸ் சிரில் கான் தான். ஏன்னா ஏன் ஸ்பீடு கம்மியாகும் அப்படின்னா, ஒரு ஃபைட்டர் வந்து வெயிட்டை கெயின் பண்ணும்போது, அதுவும் ஆப்வியஸ்லி பாக்ஸர்ஸுக்கு தொப்பை இருக்கிறது டைசன் ஃபியூரை தவிர மற்ற யாராவது தொப்பை வச்சிருக்காங்களா? ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டி ரூயிஸ் அந்த மாதிரி ஆட்கள். பட் நீங்க லோவர் வெயிட் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பை இருக்காது. ஹெவி வெயிட்ல இருக்கும். பட் இந்த வெல்டர் வெயிட், மிடில் வெயிட் அந்த மாதிரி பாக்ஸஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தொப்பை இருக்காது. ஸோ இது ஜான் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹெவி வெயிட் டிரான்சிஷன் ஆகும்போது பாருங்களேன், அவருக்கு தொப்பை இருக்கு. பிகாஸ் அந்த வெயிட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக அவர் வந்து சிரில் கானோட ஃபைட் பண்ணும்போது அவர் வெயிட் கெயின் பண்ணி வராதுல்ல. ஏன்னா செம்ம மேட்சப் இது. சிரில் கானாவே ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவர் பண்ணிட்டாரு. டாம் ஆஸ்பினோட அடுத்த ஃபைட் நடக்குமா, இல்ல அடுத்து சிரில் கானே விஎஸ் டாம் ஆஸ்பினாலாங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இலியா தொப்பீரியா சார்ல்ஸ் ஒலிவேராவோட ஃபைட் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. இது வேக்கன் டைட்டில் ஃபைட்டுக்கு. இஸ்லாம் அகச்சா பெலாலோட ஃபைட் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. பெலால் என்னன்னா வந்து ஃபைட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு யூஎஃப்சி. ஸோ பாக்ஸிங்ல கண்டிப்பா இது இது வேற லெவல் மேட்சப். நீங்க ஹைலைட்ஸ், ஃபேஸ் ஆஃப், பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பாருங்க. ஸோ பார்ப்போம்.